லேப்டாப் CMOS பேட்டரி ப்ராப்ளம்ஸ். ஸோ லேப்டாப்பில் இருக்கிற CMOS பேட்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி CMOS பேட்டரி பற்றி நான் எக்கச்சக்கமாக வீடியோஸே போட்டுருக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு டெஸ்க்டாப் தான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ லேப்டாப் கவர் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அதை கவர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது என்ன எது யூசேஜுக்காக எல்லாமே இதில் A to Z பார்த்துருவோம். ஸோ CMOS பேட்டரி எதுக்கு, அது நம்ம சிஸ்டத்தில் என்ன வேலை பார்க்குது, அது ப்ராப்ளம் ஆனால் நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இப்படி A to Z CMOS பேட்டரி பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு CMOS பேட்டரி. ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும். அதே சைஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் லேப்டாப்பு ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், லேப்டாப்பில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ன்றான். மேக்ஸிமம் ஒரு சில லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா அதே பேட்டரி, ஸோ டெஸ்க்டாப்பில் என்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோமோ அதே பேட்டரி சிஸ்டத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம், லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணுறோம். அதே சைஸ் பேட்டரி ஒரு சில லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான். கடிகாரத்தில் எப்படி பேட்டரி இருந்தால் தான் உங்களுக்கு டைம் ரன் ஆகுமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும். இந்த பேட்டரி இருந்தால் மட்டும்தான் ஸோ உங்களுக்கு டைம் ரன் ஆகும். நீங்கள் ஷட் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, ஸோ டெஸ்க்டாப்பாக இருந்தால் டெஸ்க்டாப்பை ஷட் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த நேரத்தில் நம்ம டைமை இதை CMOS பேட்டரி தான் சேவ் பண்ணி வச்சுருவோம். ஸோ திரும்பவும் சிஸ்டத்தை ஆன் பண்ண சொல்ல திருப்பி அந்த டைம், ஸோ விட்ட டைம்லேருந்து எக்ஸாம்பிளுக்கு 7 மணிக்கு நம்ம சிஸ்டத்தை ஆஃப் பண்ணுறோன்னா திருப்பி 8 மணிக்கு ஆஃப் பண்ணுறோன்னா அந்த 1 ஹவர் நம்ம இந்த CMOS பேட்டரியில் தான் நம்ம டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக 8 மணிக்கு நம்ம ஆன் பண்ண சொல்ல டைம் 8ன்னு நம்மளுக்கு ஷோ ஆகும். இதே வேலையை தான் நம்மளுக்கு லேப்டாப்லேயும் பார்க்குது, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ப்ராப்ளம்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா சேம் ப்ராப்ளம் தான். கடிகாரத்தில் எப்படி செல்லு காலி ஆகுமோ ஸோ பவர் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே வரும், அதே ப்ராப்ளம் தான் இதுலேயும் வரும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுன்னா இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பேட்டரி மேக்ஸிமம் வராதுன்னு சொல்லலாம். இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலை, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 இயர் 2 இயர் சிஸ்டம் யூஸ் பண்ணலை, கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த பவர் பேட்டரியில் இருக்கிற பவர் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு இருக்கும், அது டெட்டு. ஸோ கிட்டத்தட்ட யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். நீங்கள் புதுசாக தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி ஸோ பேட்டரி ஃபுல்லாகவே பவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் செட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஸோ சிஸ்டத்தை ஆன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துடும் டேட் அண்ட் டைம் நாட் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் பண்ணி நீங்கள் டைமை செட் பண்ணாலும் ஸோ டைம் நீங்கள் செட் பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் ஷோ ஆகாது, திரும்பவும் பழைய ஸ்டேஜுக்கே போயிடும். ஏன் அப்படின்னா ஸோ பேட்டரி நமக்கு ப்ராப்ளம், பேட்டரி பவர் போயிடுச்சு. ஸோ புதுசாக தான் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேட் அண்ட் டைம் கரெக்டாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் எப்பப்போலாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்க அப்போல்லாம் அந்த டேட் அண்ட் டைம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே டேட் அண்ட் டைம் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ டேட் அண்ட் டைமை பொறுத்து தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் CMOS பேட்டரியில் இந்த ப்ராப்ளம்ஸும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப என்னென்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் டெஸ்க்டாப்பில் ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பேட்டரி உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் பேட்டரி நான் சொல்கிறேன் அதிகபட்சம் உங்களுக்கு 20 ரூபா வரும். ஸோ மதர் போர்டு CMOS பேட்டரின்னு கேட்டாலே தந்துடுவாங்க. ஸோ CMOS பேட்டரின்னு கேட்டாலே தந்துடுவாங்க, பயோஸ் பேட்டரின்னு கேட்டாலும் தருவாங்க. ஸோ இந்தமாதிரி எக்கச்சக்கமான நம்பர்ஸ் இருக்குது. லேப்டாப்புக்கு கொஞ்சம் ரேராக கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல கிடைக்காது, ஒரு சில இடத்துல கிடைக்கும். ஸோ ரொம்ப பெரிய ஷாப்னால் கண்டிப்பாக கிடைக்கும், கேட்டு பாருங்கள். ஸோ ஒரு சிலது மாடல் டிஃப்ரென்ஸை பொறுத்தும் இருக்கும், ஒரு சிலது மாடல் மாறும். ஸோ அதனால் கொஞ்சம் ரேராக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்க்டாப் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.